ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் நாள் 6/5/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசார சீடராக ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். நமக்கு ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் அளித்து தீபங்களை ஏற்றி தூபங்கள் போட்டு பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. பொதுவாக இந்த ஒவ்வொரு சிறப்பான நாட்களிலாவது நாம் இந்த ஆலய வழிபாடுகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், ஒவ்வொருவரும் அவரவர் பிறந்த நட்சத்திரம் அதுதான் பிறந்த நாள். நாம் பொதுவாக பிறந்த நாள் என்றதுமே எல்லோரும் ஆங்கில திகதியை வைத்து பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒரு வேடிக்கையான நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஆங்கில திகதி அல்ல பிறந்த நாள் என்பது. அது சட்ட அலுவலர்களுக்கு அரசாங்க அலுவலர்களுக்கு இந்த பிறந்த திகதி என்பதை முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர சைவ சமயத்தவர்கள் இந்து சமயத்தவர்கள் நட்சத்திரம்தான் பிறந்த நாள். நாம் கோவிலிலே இறைவனுக்கு ஒரு உற்சவம் நடைபெறுகின்ற பொழுதோ அல்லது ஒரு விரதானுஷ்டானங்கள் செய்யப்படுகின்ற பொழுதோ அங்கே திகதிக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. நட்சத்திர ரீதியாக அல்லது சில உற்சவங்கள் திதி ரீதியாக ஒரு விரதங்களை எடுத்துக்கொண்டாலும் நட்சத்திர வாரியான விரதம், திதி வாரியான விரதம், வாரங்கள் கிழமை அடிப்படையில் விரதங்கள் என்பது போல பிறந்த நாள் என்பது நாம் பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அதுதான் பிறந்த நாள். அது எந்த மாற்றங்களும் வராது. இந்த திகதி என்கின்ற பொழுது ஆங்கில திகதி சில மாதங்களிலே 30 நாட்களுக்கு வரும், சில மாதங்களிலே 31 நாள் வரும், சில மாதத்திலே 28 நாள் வரும், சில வருடங்களிலே அது 29 நாளாக வரும். எனவே நாட்கள் கூட குறைய இருக்கும். ஆனால் நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த சிறந்த நாளிலே நாமும் நம்முடைய பிறந்த நட்சத்திரமுடையவர்கள் அந்த நட்சத்திரத்திலே ஆலய வழிபாடுகளையும் செய்து பெரியவர்களிடத்திலே ஆசிகளையும் பெற்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நாளைய தினம் அமாவாசை. பிதிர்க்கடன் செய்ய வேண்டியவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த ஒவ்வொரு மாதங்கள் தோறும் வருகின்ற அமாவாசையிலும் இந்த பிதிர்க்கடன்களை செய்து கொள்ளலாம். அவ்வாறான இந்த அமாவாசை திதியிலே அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணங்கள் செய்ய முடிந்தவர்கள் தர்ப்பணங்களை செய்த பொழுது மோட்ச தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற பொழுதும் அந்த பிதர்களுடைய ஆசிகளும் கிடைக்கும். எனவே இவ்வாறான சிறப்பான நிகழ்வுகளில் நாமும் கலந்து இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து
समस्त सन्मंगलानि सन्तु शुभम्।